சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போஸ்டன் நகரத்தில் குண்டு வெடிச்சது. எல்லாருக்கும் தெரியுமா? நிச்சயமா தெரியும். என்னைக்கு வெடிச்சது? கிட்டத்தட்ட ஒரு 6 நாளைக்கு முன்னாடி வெடிச்சது. சரியா? அதுக்கப்புறம் பெங்களூரில் குண்டு வெடிச்சது. இதை நம்ம டிவியில் பார்த்தோம், நியூஸ் பேப்பரில் படித்தோம். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. தினமும் நீங்கள் செய்தித்தாளை திறந்தீங்க அப்படின்னா அதில் தினமுமே இதே ஒரே இடத்துல அமெரிக்காவின் போஸ்டன் நகரத்தில் குண்டு வெடிப்பு, 50 பேர் காயம் அப்படிங்கிற ஒரே செய்தியை நீங்கள் தினமும் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? பொதுவாக யாருமே அது மாதிரி படிக்க விரும்ப மாட்டாங்க. யாருமே தினமும் ஒரே செய்தியை படிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது புத்தம் புதிய செய்திகளை எதிர்பார்க்குது. ஏன்னா இன்னைக்கு எந்த செய்தி நமக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கோ அந்த செய்தி நாளைக்கு நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இல்லை. ஒரே செய்தியை மீண்டும் மீண்டும் நம்ம கேட்கும்போது அது நமக்கு அழுத்து போயிடுது. ஆனால் பகவத் விஷயங்கள் அப்படிப்பட்டது கிடையாது. பகவானை பற்றிய விஷயங்கள் அப்படிப்பட்டது கிடையாது. பகவான் ஸ்ரீராமச்சந்திரர் அவர் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்தில் அவதரித்தார். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம ராமநவமியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தினசரி பல இடங்கள்ல ராமகதா மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்காங்க. தினமும் ராமரை பற்றி பேசலாம், தினமும் ராமரை பற்றி கேட்கலாம். அது அழுத்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. மற்ற விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் ஒரே விஷயத்தை 2 தடவை கேட்கலாம், 3 தடவை கேட்கலாம், அதுக்கு மேலே கேட்க முடியாது. ஆனால் பகவானை பற்றிய விஷயங்கள் அப்படி கிடையாது. எல்லாருமே கேட்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி செய்தித்தாளில் என்ன செய்திகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் போய் படிக்கிறது கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பகவான் ராமர் இந்த பூமியில் என்ன செய்தாரோ அந்த விஷயத்தை இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்? மற்ற செய்திகளுக்கும் ராமரை பற்றிய செய்திகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம்தான் மக்களை ராமரை பற்றி படிக்கிறதுக்கு, ராமரை பற்றி கேட்கறதுக்கு, ராமரை பற்றி பேசுறதுக்கு தூண்டக்கூடியதா அமைது. பகவான் ராமர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். அவர் பகவான், எல்லா ஐஸ்வர்யங்களும் பொருந்தியவர். அவரே எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் பராமரிக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் இறுதியில் அழிக்கக்கூடியவரும் அவரே. அவர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற காரணத்தினால அவரை பற்றிய விஷயங்கள் நம்ம என்றைக்குமே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எல்லாரும் கேட்குறாங்க. நமக்கு யாரெல்லாம் மூதாதையர்கள் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் கேட்டாங்க. உண்மையில் சொல்லப்போனால் அவங்கெல்லாம் ராமரை பற்றி அதிகமாக கேட்டாங்க. அப்பெல்லாம் தொலைக்காட்சி கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறதுண்டு, தொலைக்காட்சி அப்படிங்கிறது தொல்லைக்காட்சி. மக்களுடைய மனதை தொல்லைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு காட்சி. அதை பார்க்கறதின் மூலமாக மக்கள் மற்ற விஷயங்களை மறந்துடுறாங்க. தங்களுக்கு என்ன விஷயம் அவசியமோ, நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தகைய விஷயங்கள் அவசியமானதாக இருக்குமோ அந்த விஷயங்கள் மக்களுடைய மனதிலிருந்து போயிடுது. அவங்க இன்னைக்கு சாயந்தரம் ஆச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? டிவியை போட்டுட்டு அது முன்னாடி உட்காந்துடுறாங்க. ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாலை நேரத்தில் போய் ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்பாங்க. தினமும் கேட்பாங்க. லட்சக்கணக்கான வருஷங்களா நம்மளுடைய தலைமுறையா எவ்வளவோ பேர் ராமரை பற்றி கேட்டு வந்தாங்க. இன்றைக்கு துரதிருஷ்டவசமா கலியுகத்தினுடைய தாக்கத்தில் ராமரை பற்றிய விஷயங்கள் நிறைய மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ராமரை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. குறைஞ்சபட்சம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு அடிப்படை கதை தெரியும். ராமாயணம்னா என்ன? ராமாயணம் ராமர் கடவுள்,
அவர் இந்த பூமியில் அவதரித்தார். தசரதருக்கு மைந்தனாக. சில பிரச்சனையினால் அவர் காட்டுக்கு போனார். அதற்கு முன்னாடி அவர் சீதையை மணந்திருந்தார். சீதையை ராவணன் கடத்திட்டு போனான். ராமர் லங்கைக்கு போய் சீதையை மீட்டு கொண்டு வந்தார், ராவணனை வதம் செய்து. இது மேலோட்டமா ஒரு ராமாயணம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு ராமாயணத்தினுடைய நுணுக்கங்கள் அல்லது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான விஷயங்கள் தெரியாது. அவங்க நிறைய பேர் கதை கேட்குறாங்க. கதையை கேட்டு நிறைய பேர் அதை கதையாகவும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ராமகதா தெரிஞ்ச நபர்களுக்கு கூட பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ராமர் யார் அப்படிங்கிறது தெரியாது. ராமாயணத்தினுடைய குறிப்பிட்ட விசேஷ தன்மை என்னங்கிறது தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கை ஏதோ எத்தனையோ கதை கேட்குறோம், அதே மாதிரி ராமகதா கேட்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, சில நேரத்தில் ராமாயணத்தை அவங்க கேட்கும்போது அதில் நடுவில் அவங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் வரும், அல்லது அவங்களால புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் வரும். பொதுவாக நம்ம எந்த விஷயத்தை படித்தாலும் அதில் நமக்கு புரியாத பல விஷயங்கள் உண்டு. நீங்களே ஒரு அறிவியல் புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்க, இல்லை புவியியல் பற்றி படிக்கிறீங்க, இல்லை ஒரு கணிப்பொறியை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம படிச்சுட்டே போகும்போது நமக்கு அதை பற்றி சில அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு புரியாததாக இருக்கும். அது மாதிரி ராமாயணத்தை படிக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சிக்கலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன, இதனால் என்ன சொல்ல வராங்க, எப்படி இது சாத்தியம்? உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ராமர் சீதை லங்கையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சறியும் லங்கைக்கு நடுவில் பாரதத்திலிருந்து லங்கைக்கு பாலம் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். பாலம் கட்டி மொத்த வானர சேனையோடு போய் ராவணனை தாக்கணும் அப்படிங்கிறது ராமருடைய திட்டம். அதற்காக ராமர் பாலம் கட்டுறதுக்கு சமுத்திர தேவனுடைய உதவி தேவைன்னு கேட்டார். சமுத்திர தேவன் உதவி கொடுத்ததுக்கு அப்புறம் மிதக்கக்கூடிய கற்களை கொண்டு, அல்லது அவர் கல்லை கொண்டு வந்து போட்டார், அது கடல்ல மிதந்தது. அத்தகைய கற்களை கொண்டு பாலம் அமைத்தார் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். சில பேருக்கு ராமர் எப்படி அந்த மாதிரி பாலத்தை அமைக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வரலாம். எப்படி அது சாத்தியம்? சாதாரணமாக கல்லை தூக்கி தண்ணியில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த கல் உள்ள முழுகிடும். நிச்சயமாக அந்த கல் மிதக்க போகிறது கிடையாது. எந்த கல்லுமே தண்ணியில் மிதந்ததா நம்ம பார்த்தது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஒரு பெரிய பாலத்தையே, அதுவும் வானர சேனைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான சேனைகள் கிடையாது, லட்சக்கணக்கான சேனைகள் கிடையாது, கோடிக்கணக்கான வானரங்கள், அவங்க எல்லாருடைய கணத்தையும் தாங்கணும். அதுவும் இருக்கு. சும்மா ஏதோ மிதந்தா மட்டும் பத்தாது, அது மேலே போகணும், அது மேலே நின்று சண்டை போடணும். அப்படின்னா அந்த பாலமானது மிகவும் வலு உள்ளதாக இருக்கணும். பாலத்தில் வலு இல்லை அப்படின்னா அது தாங்க முடியாது. ஆனால் அத்தகைய பாலத்தை ராமர் வடிவமைத்தார். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பயணம் செய்தார்கள். அதில் ஏறி அதில் இருந்து சண்டையும் போட்டாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சிலருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், சந்தேகங்கள் ராமாயணத்தை படிக்கும்போது வரும், அல்லது இந்த விஷயங்கள் அவங்களுக்கு சிக்கலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி சிக்கல் வந்தால் பொதுவாக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில பேர் என்ன நினைப்பாங்க, சரி இதெல்லாம் வெறும் கதை, ஏதோ நமக்கு நன்மையை சொல்லித்தரதுக்காக, ஏதோ நமக்கு அறிவுரை கொடுக்கறதுக்காக கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு பல கதைகளோடு ஒரு கதையாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, ராமாயணமே பொய்ப்பா, ராமர் ஏதாவது பொறியியல் கல்லூரியில் போய் படித்தாரா என்ன, அவர் பாலம் கட்டுறதுக்கு அவருக்கு எங்கேயாவது போய் படிச்சுட்டு வந்தாரா என்ன அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் என்ன நினைக்கலாம், அவங்களுடைய சொந்த கற்பனையை வச்சு சுத்தலாம். ராமர் என்ன செஞ்சிருப்பார், எப்படி அவர் பாலம் கட்டியிருப்பார்,
அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கற்பனையில் யோசிச்சுட்டு இருக்கலாம். அது பாலம் கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, ராமாயணத்தில் நிறைய பகுதிகள், ராமாயணத்தில் மட்டும் கிடையாது, புராணங்களில் எங்கே எடுத்தாலும் நிறைய பகுதிகள் நமக்கு புரியாத பகுதிகள் இருக்கும். யுத்த காண்டத்தில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு அம்பை ஏவும் போது அது பல அம்புகளாக பிரிந்து போகலாம். ஒரு அம்பை ஏவும் போது அதிலிருந்து காற்று வரும், அதிலிருந்து அக்னி வரும், அதிலிருந்து மழை வரும். இது மாதிரி பலவிதமான அஸ்திரங்கள் இருக்கு. அந்த அஸ்திர வித்தையெல்லாம் இன்னைக்கு நமக்கு தெரியல. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு சந்தேக கணையும் மக்களுடைய மனதில் எழலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரங்கள், ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், இதர புராணங்கள், இவை எல்லாமே பகவானை பற்றிய விஷயங்கள். நம்மளுடைய எண்ணத்திற்கு, நம்மளுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு வரம்பிற்கு உட்பட்டது. நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட அறிவு தான் நமக்கு இருக்கு. அந்த அறிவுக்குள்ளார பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது சாத்தியமில்லை. பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சில அடிப்படை தன்மைகள் இருக்கு, அவரை பற்றிய விஷயங்கள்னு சில தன்மைகள் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி பகவானை நினைக்கிறதுக்கு பார்க்குறோம். நமக்கு என்ன தெரியுமோ அதே அந்த வச்சு நம்ம பகவானை எடை போட பார்க்குறோம். அதாவது ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவால் ஒரு ஒரு சூட்கேஸை தூக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஓ, ஏன்னா என்னால் தூக்க முடியல, அப்பா தூக்குறார், எப்படி தூக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அது மாதிரி நம்மளால் சில காரியங்கள் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால அந்த அத்தகைய காரியங்கள் பகவானால் செய்ய முடியாது அப்படின்னோ இல்லை மற்றவர்களால் செய்ய முடியாதுன்னோ அர்த்தம் கிடையாது. நமக்கு இந்த ஒரு விஷயம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால சாஸ்திரங்களானது நம்மளுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டது. ராமாயணம், மகாபாரதம் போன்ற சாஸ்திரங்கள் நேரடியாக பகவானை பற்றிய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. இந்த விஷயங்கள் நம்மளுடைய சாதாரண புலனறிவுக்கு அப்பாற்பட்டது. இந்த சாஸ்திரங்களை அடிப்படையாக வச்சு சாதுக்களின் மூலமாக நம்ம ராமாயணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். ராமாயணத்தில் நமக்கு பல சிக்கல்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையில் எந்த சிக்கலுமே கிடையாது. சிக்கல்கள் எல்லாமே நம்மளுடைய குறைவான அறிவினால் வரக்கூடியது தான். நமக்கு பக்குவமான அறிவு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம நினைக்கிறோம் ராமாயணம் பக்குவமானது அல்ல அப்படின்னு. ரைட்? நம்மக்கிட்ட குறைபாடு இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், ராமாயணம் குறைபாடு உள்ளதுன்னு நினைக்கிறோம். நமக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறனால இது பொய்ன்னு நினைக்கிறோம். அது சரியல்ல. அத்தகைய மனப்பான்மை கூடாது. அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது நாத்திக தன்மைக்கு கொண்டு போகும். கடவுளை பற்றிய விஷயங்கள் ராமாயணத்தில் அவருடைய நித்திய லீலைகளாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. பகவான் இந்த உலகத்தில் அவருடைய சொந்த சக்தியின் அடிப்படையில் தோன்றார். அவர் எந்த ஒரு வெளி விஷயங்கள்னாலும் கட்டாயப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தில் தோன்றது கிடையாது. கடவுள் அவர் சாக்ஷாத் அவருடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் வரார். அவர் நினைக்கிறார், நான் இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காரணத்திற்காக தோன்றணும் அப்படின்னு. அப்படி குறிப்பிட்ட காரணத்திற்காக அவர் தோன்றார். அந்த காரணம் அவருடைய சொந்த காரணம். பகவானை யாருமே வலுப்படுத்த முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், அதாவது கிருஷ்ணர் அவர் சொல்றார், நான் என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் தோன்றேங்கிறார். ராமர் ஏன் வந்தார், ஏன் அவதரித்தார்? சில பேர் சொல்லுவாங்க, பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ராமர் ஏன் அவதரித்தார்? ராவணனை அழிப்பதற்காக. அதுதான் பொதுவாக மக்கள் எல்லாரும் சொல்றது, ரைட்? ஆனால் கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், என்னுடைய பார்வையினாலேயே இந்த உலகத்தை படைக்கிறேங்கிறார். சாஸ்திரங்கள் மேலும் என்ன சொல்லுதுன்னா, மகாவிஷ்ணு அவர் மூச்சை விட்டு மூச்சை இழுக்கும் போது மொத்த உலகமும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அதே சாக்ஷாத் மகாவிஷ்ணு அவர் எதுக்காக ஒரு சின்ன ராவணனை கொல்றதுக்காக வரணுமா என்ன?
மூச்சு விட்டு மூச்சு இழுத்தா போதும், எல்லாமே முடிஞ்சிடும். இந்த உலகத்தில் எதுவுமே மிஞ்சி இருக்காது. அவர் சாதாரண ஒரு சின்ன ராவணனை கொல்றதுக்காக வரணுமா என்ன? அவசியமே இல்லை. அவர் விருப்பப்பட்டா போதும், யார் வேணாலும் இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றதை செய்யறதுக்கு எத்தனையோ தேவர்கள் இருக்காங்க. அத்தகைய தேவர்களும் ராவணனை கொன்றுவிட முடியும். அதனால பகவான் சாக்ஷாத் அவரே ராவணனை கொல்றதுக்காக வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுறதுக்காக நான் வருகிறேன்கிற அது வெளி காரணம். பகவான் அவருடைய சொந்த விருப்பத்தின் மூலமா வரார். அத இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடியே அவர் சொல்றார், நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி இந்த உலகத்துல தோன்றுகிறேன். எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, வேற எந்த காரணமும் கிடையாது. எத்தனையோ அசுரர்களை அதற்கு முன்பு அவர் வேற வேற ஆட்களை வைத்து கொன்று இருக்கிறார். அசுரர்களை கொல்றதுக்காக பகவான் வரணுங்கிறது கிடையாது. அவர் எதற்காக வரார்? நமக்காக வரார். அந்த சூழ்நிலையில வாழ்ந்த மக்களுக்காக வரார். அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து வாழக்கூடிய மக்களுக்காக வரார். பகவான் ராமர் தோன்றி பல லட்சம் வருடங்கள் கழித்து நம்ம இன்றைக்கு பிறந்திருக்கோம் இந்த மனித ரூபத்துல. இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கலாம், நமக்கு இப்ப நினைவுகள் இல்லை. எப்படி பார்த்தாலும் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ராமலீலைய இன்றைக்கும் நம்ம அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கிறது மூலமா ராமரை பற்றி தெரிந்து கொண்டு ராமரோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை தெரிந்து கொண்டு மறுபடியும் நம்ம ராமர்கிட்ட போகணும், ராமருடைய ராஜ்யத்துக்குள்ளார நுழையணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ராமாயணத்தை பகவான் விட்டுட்டு போறார். அவருடைய கதா, அவரை பற்றிய விஷயங்கள், அந்த விஷயங்கள் நமக்கு அவரை பற்றி நினைவூட்டும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவரை மறந்திருக்கிறோம். அவரை பற்றி நினைவூட்டுறதுக்காக, அவரை பற்றிய தகவல்களை சொல்றதுக்காக ராமாயணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காகத்தான் பகவான் கருணையோடு அவதரிக்கிறார். நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல துன்ப கடல்ல வீழ்ந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த துன்ப கடல்ல நம்ம இருக்கிறதுக்கான காரணமே நம்ம அவரை மறந்திருக்கிறது தான். அவரை பற்றிய நினைவை நமக்கு ஊற்றுறதுக்காக, மீண்டும் நம்ம அவர்கிட்ட இணையறதுக்காக ராமாயணம் நமக்கு கொடுக்கப்படுது. அதற்காகத்தான் ஸ்ரீராமர் இந்த பூவுலகத்திற்கு அவதரிக்கிறார். நம்ம காரணம் சொல்லலாம், தசரதர் வேண்டினார் நல்ல மகன் வேண்டும் என்று. அதற்கு முன்னாடியே அவருக்கு அதெல்லாம் பகவான் திட்டமிட்டிருக்கார். இதெல்லாம் சொல்லலாம், உண்மைதான், இல்லை என்று சொல்ல. ஆனாலும் உண்மை ஆழமாக நம்ம இறங்கி பார்க்கும்போது அது அவருடைய சுய விருப்பமாக இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ராமர் ஒரு சாதாரண நபர் அல்ல. ராமர் மற்ற கடவுள்களோடு இணைந்து இன்னொரு கடவுளும் அல்ல. ராமர் முழுமுதற் கடவுள், எல்லாவற்றுக்கும் ஆதியானவர், எல்லாவற்றையும் படைப்பவர், எல்லாவற்றையும் காப்பவர், எல்லாவற்றையும் இறுதியில் அழிப்பவர். அவரே ஸ்ரீராமர். அந்த ஸ்ரீராமர், சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளுக்கு ரூபம் கிடையாது, அவர் அருவமானவர், அந்த அருவமான கடவுள் ராமருடைய வடிவத்தில் வரார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் ராமரை பற்றிய தவறான விளக்கங்கள். சாஸ்திரங்கள் தெளிவாக விளக்குது. ராமர் ஒரு நபர், அவர் புருஷோத்தமர், எல்லா புருஷர்களையும் உத்தமமானவர், அவர் நித்தியமான புருஷர், அவருக்கு அழிவு கிடையாது. ராமர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த உலகத்தில் தோன்றார், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அதுக்காக ராமர் இப்போ இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் வேறொரு உலகத்தில் தொடர்ந்து அவருடைய லீலைகளை நிகழ்த்து கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நித்தியமான ஆன்மீக உலகம் இருக்கு. நம்ம இப்போ வாழ்கிறோமே இந்த உலகம், இந்த உலகத்தில் பகவான் தற்காலிகமாக வரார். பகவானை இந்த உலகத்தில் வரும்போது அவதாரம்னு சொல்கிறோம். அவதாரம் அப்படின்னா
இறங்கி வரக்கூடியவர்னு அர்த்தம். யார் ஒருத்தர் தன்னுடைய இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு இறங்கி வராரோ அவரை அவதாரம்னு சொல்றோம். பகவானுக்கு அவருடைய நித்தியமான ஆன்மீக உலகம் இருக்கு. நம்ம இப்ப வாழக்கூடிய இந்த உலகம் படைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, மீண்டும் படைக்கப்படுகிறது, மீண்டும் அழிக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு அப்பால கிருஷ்ணர் கீதையில சொல்றார், இந்த உலகம் படைத்து அழிக்கப்படுது, ஆனால் படைத்து அழிக்கப்படக்கூடிய உலகத்திற்கு அப்பால நித்தியமான ஒரு உலகம் இருக்கிறது. அது என்னுடைய உலகம்ங்கிறார். அது வைகுண்ட லோகம். அந்த வைகுண்ட லோகத்துல பகவான் எத்தனையோ ரூபத்தில் இருக்கார். ராமர், கிருஷ்ணர், நாராயணர், நரசிம்ம, வராக, கூர்ம, இப்படி பல்வேறு ரூபங்கள்ல அவர் ஆன்மீக உலகத்தில் வீற்றிருக்கார். அங்கிருந்து அவர் இந்த உலகத்துல இறங்கி வரும்போது அவரை நம்ம அவதாரம்னு அழைக்கிறோம். அதனால ராமலீலையானது நித்தியமா நடக்கக்கூடியது. ராமலீலையை நம்ம தற்காலிகமானது நினைச்சிடக்கூடாது. ராமர் இப்ப எங்க, ராமர் வந்தார் போயிட்டார், இப்ப எங்க ராமர் இருக்கார் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. ராமர் அவருடைய நாம ரூபத்தில் இருக்கார், விக்கிரக ரூபத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாம ராமர் அவர் ஸ்வயம் வெளி தோற்றத்துக்கு எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் அவர் பல்வேறு லோகங்கள்ல தொடர்ந்து நித்திய லீலைகளை செய்து கொண்டே இருக்கார். இப்ப ஒரு இடத்துல ராமலீலை முடியுது அப்படின்னா இன்னொரு இடத்துல ராமலீலை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ராமலீலை தொடர்ந்து போயிட்டே இருக்கு உலகத்தினுடைய எத்தனையோ பிரபஞ்சங்கள்ல. அதனால ராமர் முழுமுதற் கடவுள், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு சாத்தியம் இல்லாதது எதுவுமே கிடையாது. அவர் என்ன காரியத்தை வேணாலும் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. அப்படி அவரால் ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியாததாக இருந்தது அப்படின்னா அவர் முழுமுதற் கடவுளாக இருக்க முடியாது. சில பேர் கேள்வி கேட்பாங்க, ராமர் எப்படி இதை செய்ய முடியும், ராமரால் எப்படி அதை செய்ய முடியும்? இல்லை, ராமரே குறை சொல்லுவாங்க, ராமர் ஏன் இப்படி செஞ்சாரு, ராமர் ஏன் அப்படி செஞ்சாரு. ராமரை பற்றி நமக்கு எப்படி தெரியுது? எதை வைத்து நம்ம ராமரை பற்றி தெரிந்து கொள்றோம்? ராமாயணத்தை வைத்து நம்ம ராமரை பற்றி தெரிந்து கொள்றோம். ராமாயணத்தில் தெளிவா சொல்லப்படுது, பகவான் ஸ்ரீராமர் முழுமுதற் கடவுள், அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. சில நேரங்களில் ராமர் ஏதோ சில காரியங்கள் அவரால் செய்ய முடியாது போல தோன்றலாம், மற்றவர்களுடைய உதவியை நாடுறது மாதிரி தோன்றலாம். ஆனால் அது எல்லாமே பகவானுடைய லீலை. நம்ம எதையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. பகவான் அவருடைய லீலைக்காக, லீலைனா ஒரு விளையாட்டு, திருவிளையாடல், பகவான் தன்னுடைய விளையாட்டிற்காக சில நேரங்களில் தன்னால் ஏதாவது சில காரியங்களை செய்ய முடியாத மாதிரி காட்டுவார். உதாரணத்துக்கு ஹனுமான் லங்கையை தாண்டினார், ஆனால் ராமர் பாலம் வச்சுட்டு போனார். ராமரால் தாண்ட முடியாதா? நிச்சயமா முடியும். தாண்டணுங்கிறது என்ன, அவர் நினைச்சா லங்கை மொத்தத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரலாம், இல்லை லங்கை மொத்தத்தையும் கடல்ல அமுக்கலாம், என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. ஆனாலும் சில நேரங்களில் லீலைக்காக, தன்னுடைய பக்தர்களுக்கு சேவை கொடுக்கறதுக்காக, பல காரணங்களுக்காக ராமாயணத்துடைய ஒவ்வொரு விஷயங்களையும் பல கோணத்திலிருந்து நம்மளால் அலசி பார்க்க முடியும். சாஸ்திரங்கள், ஆச்சாரியர்கள் பலரும் ராமாயணத்தை பல கோணத்திலிருந்து அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதனால நம்மளுடைய குறைவான புத்தியை வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சதை வச்சு ராமாயணத்தை அலசி பார்க்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. சாஸ்திரங்கள் என்ன சொல்லி இருக்கு, ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி இருக்கு, அதன் அடிப்படையில் உண்மைக்கு புறம்பாகாத விஷயங்கள், சாஸ்திர தத்துவங்களுக்கு, நீதிக்கு மாறான விஷயங்களுக்கு வராம நம்ம அர்த்தங்களை, ராமாயணத்தை புரிந்து கொள்றதுக்கு பார்க்கணும். ராமர் என்ன காரியத்தை செய்தாலும் அது சரியே. சில நேரங்களில் மக்கள் நினைப்பாங்க, ராமர் ஏன் சீதையை காட்டுக்கு அனுப்புனார், ராமர் ஏன் சம்பூகனை கொன்னார், ராமர் ஏன் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய வச்சார், ஏன் வாலியை மறைஞ்சு நின்று கொன்னார்,
இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் அப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாலே, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுனாலே அவங்களுக்கு கடவுளை பற்றி தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் எதை செய்தாலும் அது சரியே, அல்லது அவர் எது செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டானா அது புத்திசாலித்தனம். அது கேள்வி கேட்கக்கூடிய எண்ணம். அது ஒருத்தருடைய அறிவை கூர்மையாக்கும், பகவத் தத்துவ விஞ்ஞானத்தை ஆழமாக புரிந்து கொள்றதுக்கு உதவும். அதை விட்டுட்டு ஏன் செஞ்சார் இப்படி, அவர் செஞ்சது தப்பு அப்படின்னா எது சரி எது தவறு அப்படிங்கிறது கடவுளை காட்டிலும் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தை வெளிப்படுது. கடவுளுக்கு தெரியாதா எது சரி எது தவறுன்னு? கடவுளை காட்டிலும் நம்ம பெரியவங்களா என்ன? அப்படின்னா சாதாரண ஒரு அடிப்படை அறிவு கூட மக்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஏன் மக்களால் இதை புரிஞ்சு கொள்ள முடியறது இல்லைன்னா, அவங்க முறையான நபர்கள்ட்ட இருந்து கேட்கல. காது கொடுத்து நம்ம கேட்கணும். ராமாயணத்தை பற்றி, பகவத் விஞ்ஞானத்தை பற்றி, பகவான் என்ன சொல்றார், கீதையில என்ன இருக்கு, இந்த விஷயங்களை நம்ம முறையா கேட்கணும். அப்படி முறையா நம்ம கேட்கல அப்படின்னா நம்மளால வளர்ச்சி பெற முடியாது, ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் பெற முடியாது. சும்மா கதை கேட்டுட்டு நிறைய பேர் போகலாம். ஆஹா நல்ல கதை கேட்டேன், எனக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு இருந்தது. பொழுதுபோக்காக அமையலாம். பொழுதுபோக்குறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. டிவியில் எத்தனையோ விஷயங்கள் பொழுதுபோக்குறதுக்கு இருக்கு. அது மாதிரி இதுவையும் ராமகதா கேட்கறதையும் ஒரு பொழுதுபோக்காக நினச்சிட்டு மக்கள் போகலாம், வாழ்க்கை போயிட்டே இருக்கலாம். ஆனால் யார் ஒருத்தர் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்க ராமாயணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ விளக்கங்களை, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை உணர்றதுக்கு பார்க்கணும். ராமரை பற்றி எல்லா விஷயங்களுமே இன்பகரமான விஷயங்கள். அதில் துன்பம் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனந்த சின்மய ரசா. எல்லா ராமலீலை, கிருஷ்ணலீலை, பகவானுடைய எந்த அவதாரத்தினுடைய லீலைகளை நீங்கள் எடுத்தாலும் அது எல்லாமே ஆனந்தமயமானது. நமக்கு வேணா இப்போ நினைக்கலாம், என்னடா இது ராமர் சீதையை பிரிஞ்சு அவ்வளோ துன்பத்தில் இருந்தாரே, இவர் என்ன ஆனந்தமயமானதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு. அதை தான் சொல்கிறேன். நம்மளால் எளிதில் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. தொடர்ந்து குரு சாது சாஸ்திரங்களின் மூலமாக நம்ம கேட்கறதுக்கு பார்க்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். ஒவ்வொன்றா கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டு எது உண்மை அப்படிங்கிறத உணர்றதுக்கு பார்க்கணும். அதை விட்டுட்டு ராமலீலைகளை நம்மளுடைய தரத்துக்கு கொண்டு வரக்கூடாது. நான் முன்னையே சொன்னேன், நம்மளால் சில விஷயங்கள் செய்ய முடியாதுங்கிறதுனால அந்த விஷயங்கள் பகவானால் செய்ய முடியாதுங்கிற அர்த்தம் கிடையாது. அவரால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. அவரால் எல்லாவற்றையுமே செய்ய முடியும். அவரே பகவான். நம்ம அவரை நம்மளுடைய மனம் அப்படிங்கிற ஒரு பெட்டிக்குள்ளார அவரை கொண்டு வர முடியாது. நம்மளுடைய மனதிற்கு, நம்மளுடைய அறிவிற்கு சில எல்லைகள் இருக்கு. ஆனால் கடவுள் அப்படிங்கிறவர் எல்லா எல்லைக்கும் அப்பாற்பட்டவர். அவர் ஏதாவது ஒரு எல்லைக்கு உட்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அப்போ கடவுளை பற்றிய அடிப்படை அறிவு கூட நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனால் பகவானுடைய லீலைகள் ரொம்ப இனிமையானது. சில பேர் நினைப்பாங்க அரண்ய காண்டம் வேண்டாம், ஏன்னா சீதையை கடத்திட்டு போனது இருக்காங்க. உத்தர காண்டம் வேண்டாம், ஏன்னா சீதையை காட்டுக்கு அனுப்புனது அதில் இருக்கு. சுந்தர காண்டம் பரவாயில்ல, சுந்தர காண்டம் தான் படிக்கணும். சில நேரத்தில் மக்கள் கேட்பாங்க, சுந்தர காண்டம் மட்டும் இருக்குதா? ராமாயணம் புத்தகம் எடுக்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, சுந்தர காண்டம் இருக்குதா, அது மட்டும் படிக்கிறோங்க, ஏன்னா அது இனிமையானதாக இருக்குது. சுந்தர காண்டம் இனிமையான ராமாயணத்துலேயும் இருக்குது. வால்மீகியும் சொல்கிற சுந்தர காண்டத்தை படிக்கிறதுனால சில நன்மைகளை அவர் எடுத்துரைக்கிறார், ஃபலஸ்ருதி. அப்படி நன்மைகளை எதிர்பார்த்து அல்லது பௌதிக நன்மைகளை எதிர்பார்த்து அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம படிக்கக்கூடாது. ராமாயணம் முழுக்கவுமே இனிமையானது. அதனுடைய இனிமையை நம்மளுடைய தற்போதைய நிலையில் உணர முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் அதை நம்ம படிக்கணும், அதை நம்ம கேட்கணும். அதன் மூலமாக அந்த இனிமையை நம்மளால் உணர முடியும். உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா சுந்தர காண்டம் ஹனுமான் போய் சீதையை கண்டுபிடித்து
செய்தியை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இனிமையானது தான், இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் மற்ற பகுதிகள் இனிமையானது அல்ல அப்படின்னு சொல்லி ராமாயணத்தை நம்ம ஒதுக்க முடியாது. ராமாயணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இன்னொரு விஷயத்தை புறக்கணிக்கக்கூடாது. இல்லை ராமாயணத்தினுடைய அடிப்படை விஷயம் ராமரே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத நம்மளால் நிராகரிக்க முடியாது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இல்லை ஒரு பகுதியை மட்டும் எடுத்துட்டு இன்னொரு பகுதியை புறக்கணிக்கிறதுங்கிறது சரியானது இல்லை. நம்ம எல்லாரும் சின்ன வயசில் ஒரு கதை கேட்டிருப்போம். ஒரு தங்க முட்டையிடக்கூடிய ஒரு கோழி இருந்தது. ஆனால் அந்த கோழியை வளர்த்தவன் என்ன நினச்சான்னா, இந்த கோழி தினமும் நான் சாப்பாடு போட வேண்டியிருக்கு முன்பகுதியில், பின்பகுதியில் இருந்தானே முட்டை வருது, அதனால் அந்த கோழியை பாதியாக வெட்டிடலாம், பின்பகுதி மட்டும் வச்சுக்கலான்னு நினச்சான். என்னாச்சு? கோழி இறந்து போச்சு. அது மாதிரி சில பேர் ராமாயணத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்ற பகுதிகள் வேண்டாம், இல்லை இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அப்படி நம்ம ஒதுக்கக்கூடாது. ராமாயணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். ராமரை பற்றிய விஷயங்களை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்மளால் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். ராமர் நமக்கு ராமாயணத்தின் மூலமாக அழைப்பு விடுக்கிறார். ராமர் ராஜ்யத்துக்குள்ளார வாங்க அப்படின்னு. இன்றைக்கும் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ராம ராஜ்யம் வேண்டும் அப்படின்னு. ஆனால் ராமர் வேண்டான்னு நினைக்கிறாங்க. ராமர் வேண்டாம், ராமருடைய ராஜ்யம் மட்டும் வேணும். அதாவது யாருக்கும் நோய் வரக்கூடாது. ராமராஜ்யம்னா எப்படிங்கிறத சொல்கிறேன். யாருக்கும் நோய் வராது, எல்லாரும் நீண்ட காலம் வாழ்வாங்க, வானம் தெளிவாக மழை பொழியும், பொழிய வேண்டிய நேரத்தில் பொழியும், வெள்ளம் வராது, பட்டினி வராது, பஞ்சம் வராது, மக்களுக்கு எந்த ஒரு தீமையும் வராது. இது ராமராஜ்யம். இந்த ராமராஜ்யம் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ராமர் வேண்டாம். ராமர் எனக்கு சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும், நான் அவருக்கு சேவை செய்யணுங்கிறது கிடையாது. ராமராஜ்யம் எப்போ வரும்னா, எப்போ மக்கள் எல்லாரும் ராமருக்கு சேவை பண்ணுறாங்களோ அப்போ தானாக ராமராஜ்யம் வரும், தானாக வரும். அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். வெறும்ன ராஜா ராமராக இருக்கணும் அப்படின்னா பிரஜைகள் எப்படி இருக்கணும்னா அயோத்தியா வாசிகளை போல இருக்கணும். பிரஜைகள் ராட்சசர்களா ராவணன்களா இருந்தோம்னா நமக்கு ராமராஜ்யம் என்னைக்கும் வராது. அயோத்தியா வாசிகள் ராமர் மேல பூர்ண பக்தியுடையவர்களா இருந்தாங்க. ராமருக்காக எதையும் செய்ய தயாரா இருந்தாங்க. ராமர் அயோத்தியா விட்டுட்டு காட்டுக்கு போறார். காட்டுக்கு அவர் போறார் அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்குமே அயோத்தியால வசிக்கிறதுக்கு ஆசையே இல்லை. அயோத்தியா வாசிகள் எல்லாருமே பின்னாடி போறாங்க, ராமர் பின்னாடி. நீங்க இல்லாத ஊர் எங்களுக்கு எதுக்கு? ராமரே, நீங்க எங்க போறீங்களோ அந்த இடம்தான் அயோத்தியா. காட்டுல வசிச்சா கூட எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் சரின்னு சொல்லி மொத்த அயோத்தியாவும் காலி. எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டாங்க. எல்லாரும் வீட்டை விட்டுட்டாங்க, பொருள்லாம் விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எல்லாரும் ராமரை பின்னாடி வராங்க. தசரதரும் வரணும்னு நினைக்கிறார், ஆனா அவரால் வர முடியல. மற்ற சேனைகள் எல்லாம் வராங்க, ஆனா ராமர் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறார். வேண்டாம், மறுக்கிறார். ராமருடைய கட்டளைக்காக, அவருடைய கட்டளையை ஏற்று 14 வருடங்கள் அவருடைய பிரிவை தாங்கி, அவருடைய ஏக்கத்தில் அவரை நினைத்து 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 சதா சர்வகாலமும் ராமருடைய ஸ்மரணையில் இருந்தாங்க அயோத்தியாவாசிகள். சரி, ஏதோ ராம ஆண்டாலும் சரி, ராவண ஆண்டாலும் சரின்னு சொல்லி அவங்க வாழலை. ராமர் எப்போ வருவார்? பரதரும் பகவான் தான். பரதரும் பகவானுடைய ஒரு அம்சம். பரதர் ஆனால் அவர் நேரடியாக ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கொள்ளலை. இருந்தாலும் அவர் ராமருக்காக காத்திருக்கார். ராமர் வரணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கார். அயோத்தியா வாசிகள் எல்லாரும் காத்திருக்காங்க, ராமர் எப்போ வருவார் அப்படின்னு. அவங்கெல்லாம் ராவணன் மாதிரி வாழலை. ராவணன் மாதிரினா என்ன?
ராவணன் மாதிரி வாழலைன்னா என்ன அர்த்தம்? ராவணனுடைய வாழ்க்கைக்கும் அயோத்தியாவாசிகளுடைய வாழ்க்கைக்கும் என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம்? முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, ராவணன் ராமரை வெறுத்தான், அயோத்தியாவாசிகள் ராமர் மேலே அன்பு செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏன் நம்ம எல்லாரும் ராவணனாக வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. ஏதோ சொல்லலை. ராவணன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ராவணன் ஒரு ராட்சசன். ராட்சசன் அப்படின்னா மனிதர்களை கூட சாப்பிடக்கூடியவன் அர்த்தம். ராட்சசர்களுக்கு உணவே மனுஷங்க தான். அதனால தான் ராவணன் என்ன நினைப்பான்னா, தனக்கு மரணமானது இவங்களால வரக்கூடாது அவங்களால வரக்கூடாதுன்னு வரம் வாங்குவான். ஆனால் மனிதர்களை பற்றி மனுஷங்க இவங்களால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்ன, வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவனுக்கு ஒரு கர்வம். அதனால ஸ்ரீராமர் ஒரு மனிதனை போல வந்தார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, பகவான் மனிதனை போல வரார். ஸ்ரீராமர் ஒரு மனுஷனை போல வரார். அவர் மனிதனை போல எப்படி மனிதர்கள் வாழணுங்கிறத சொல்லி கொடுக்கிறார். ஆனால் ராவணன் ஒரு ராட்சசன். அவனுக்கு மனிதர்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பதார்த்தங்கள். இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் அப்படி தான் வாழ்கிறாங்க. எதை சாப்பிடணுமோ அதை தவிர மிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. என்னெல்லாம் வானத்தில் பறக்கிறதுல ஏரோப்ளைன் தவிர, தண்ணியில் போகிறதுல கப்பல் தவிர எல்லாத்தையும் மக்கள் சாப்பிட்றாங்க. ஊடுறதுல காரு மோட்டார் சைக்கிள் தவிர எதெல்லாம் ஓடுதோ, எதெல்லாம் நிற்கிதோ, எதெல்லாம் நடக்குதோ பறக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ராவணனை மாதிரி வாழ்கிறாங்க. இன்னொன்று என்ன, ராவணனுடைய ஒரு முக்கிய பிரச்சனை, ராவணன் எதனால் ராவணனுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா, அவனுடைய காமம், சீதையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். இதை ரெண்டு விதத்தில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று என்ன அப்படின்னா, சீதை லக்ஷ்மி, சாக்ஷாத் லக்ஷ்மி. சீதை அதாவது லக்ஷ்மியை எல்லாருமே நாராயணருடைய தொண்டில் உபயோகப்படுத்தணும். லக்ஷ்மியை நாராயணருடைய தொண்டில் உபயோகப்படுத்தணும். சீதையை ராமரோடு வைத்து பார்க்கறதுக்கு ஆசைப்படணும். சீதையை ராமர்லேருந்து பிரிக்கக்கூடாது. சீதையை ராமர்லேருந்து பிரித்து தனியாக வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ராவணனுக்கு என்ன கதி வந்ததோ அதே கதி தான் நமக்கும். இன்னைக்கு ஏன் எல்லாரும் ராவணனை போல வாழ்கிறாங்கன்னு நான் சொன்னேன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சீதையை அதாவது லக்ஷ்மியை மட்டும் வச்சுக்கணும், நாராயணர் வேண்டான்னு விரட்டிடுறாங்க. அதாவது வேற விதத்தில் சொல்லணும்னா, பணம் வேணும், பகவான் வேண்டாம். அதாவது பணத்தை தாம் பாக்கெட்டில் போட்டுக்கணும், பகவானுக்கு எதுவும் கிடையாது. பகவானுக்கு சேவை பண்ணுறதுங்கிற எண்ணம் கிடையாது. அப்படி பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கான எண்ணம் இல்லாமல் ஒருத்தர் பணத்தை சேகரிக்கிறதுக்கான எண்ணம் மட்டும் இருந்ததுன்னா அது ராவணனுடைய எண்ணம். இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கணும். கடவுள் கடவுளே கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். கடவுளுக்கு நான் என்ன செய்யணும் யோசிக்கிறதே கிடையாது. அந்த யோசனை சுத்தமாக கிடையாது. கொஞ்சம் கூட மக்கள் யாரும் யோசிச்சு பார்க்கறது இல்லை. அது ராவணனுடைய எண்ணம். அதுக்கப்புறம் அதே இதை காமம். இன்னைக்கு எல்லாரும் பெண்கள் ஆண்களை, ஆண்கள் பெண்களை அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம், எதிர்பாலினர் மேலே இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி, இதைத்தான் எல்லா இடத்துலையும் விளம்பரப்படுத்துகிறான். எல்லா விளம்பரங்களுமே இதே அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. ஏன்பா ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்கும் ஒரு அறகுறையாக உடை உடுத்தின பெண்ணுக்கும் என்னப்பா சம்பந்தம்? ஆனால் அப்படி விளம்பரப்படுத்துகிறாங்க. ஏன்னா காமத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது சமுதாயம். இன்றைக்கு சமுதாயம் முழுக்க முழுக்க காமத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. சினிமாவை திறந்தா அதுதான். டிவியை போட்டிங்கன்னா உடனே அங்கே ராவணனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு அர்த்தம். டிவியை போட்டறியும் ராவணனுடைய ராஜ்யம்தான். நிறைய மாமிச அசைவ பொருள்களை வாங்கிறதுக்கு விளம்பரம் வரும், இல்லை மற்ற விளம்பரங்கள், காமத்தை தூண்டக்கூடிய விளம்பரங்கள் வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம எல்லாரும் ராவணன்களாக வாழ்கிறோன்னு அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கை முறை இதிலிருந்து மாறணும். அப்போ தான் நமக்கு ராமராஜ்யத்துக்குள்ளார நுழைய முடியும். நிறைய பேருக்கு ராமராஜ்யம் வேணும்னு ஆசை இருக்கலாம்.
ஆனால் ராவணனாக இருந்தோம்னா ராமராஜ்யம் என்றைக்குமே வராது. தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் மாறணும். அப்படி நம்ம எல்லாரும் மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பகவான் வரார். அதுக்காகத்தான் ராமாயணத்தை கொடுக்கிறார், அதுக்காகத்தான் பகவத்கீதையை கொடுக்கிறார், அதற்காகத்தான் பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறார். அதன் மூலமாக நமக்கு ஒரு கவர்ச்சியை கொடுக்கிறார். வாங்க வாங்க எனக்கு சேவை பண்ணுங்க, என்னுடைய லோகத்தில் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் பகவான் சேவையை வாரி வழங்குறார். ஏன் ராமருடைய நான் முன்னே சொன்னேன், ஹனுமான் தாண்டினார், ராமர் பாலம் கட்டினார். ஏன்? நான் பதில் கொடுக்கல. முதல்ல ஏன்? பல காரணம் சொல்லலாம். ஒரு காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய வானர சேனைகள் எல்லாருக்கும் சேவை கொடுக்கிறார், எல்லாருக்கும் வேலை கொடுக்கிறார், எல்லாரும் கொண்டு வந்து கல்லு தூக்கி போடுறாங்க. அது மூலமா எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ராமருக்கு சேவை பண்றதுக்கான வாய்ப்பு அவ்வளவு எளிதானது அல்ல. அந்த வாய்ப்பை அவர் கொடுக்கிறார். வா, எனக்கு நீ உதவி பண்ணு. பகவானுக்கு எந்த உதவியும் அவசியம் இல்லை, ஆனால் அந்த உதவியை அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், ராமாயணத்தில் பிரபலமான ஒரு கதை உண்டு. பாலம் கட்டும்போது ஒரு அணில் முதுகில் கொஞ்சம் மண்ணை சுமந்து கொண்டு வந்து கொட்டும். மண்ணை சுமந்துன்னா என்ன, அது போய் மண்ணில் கொஞ்சம் உருண்டுட்டு அந்த உருண்டை மண்ணை கொண்டு வந்து இங்கே கொட்டும். ஹனுமான் அதை பார்த்து சிரிப்பார், இந்த மண்ணை கொட்டி அது எந்த காலம் நம்ம பாலம் கட்டுறது அப்படின்னு. அப்போ ராமர் சொல்லுவார், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அணிலோட பக்திக்கு உன்னுடைய பக்திக்கு வித்தியாசம் இல்லைன்னார். ஹனுமானுக்கு அப்புறம்தான் புரிஞ்சது. அஃப்கோர்ஸ் ஹனுமானுக்கு எப்போவுமே புரியும். நமக்கு சொல்லி காட்டுறதுக்காக ஹனுமான் மூலமாக பகவான் அந்த லீலையை அரங்கேற்றார். அவரால் முடியாது எதுவுமே கிடையாது, அவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். கிருஷ்ணர் அவர் ஸ்வயம் எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம். மகாபாரத யுத்தத்தில் எல்லாரையுமே அவர் கொண்டிருக்கலாம். அதையும் கீதையில் அவர் சொல்றார், எல்லாரையும் நான் கொன்றுட்டேன், நீ யாரையும் கொல்ல போறதில்ல அர்ஜுனா, நீ நினைக்கிற எல்லாரையும் கொல்ல போற அப்படின்னு, ஆனா எல்லாரையும் நான் ஏற்கனவே கொன்னுட்டேன், நீ வெறும்ன ஒரு கருவியா செயல்படு போதும்னார். அப்ப யோசிச்சு பாருங்க, ராமர் எதுக்காக இந்த வானர சேனைகள்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். நீங்களும் என்னுடைய சேவையில் ஈடுபடுங்க, எல்லாருக்கும் சேவை தர. உன்னால் பெரிய கல் தூக்க முடிஞ்சதுன்னா தூக்கு, சின்ன கல் தூக்க முடியுமா தூக்கு, பெரிய பாறையை தூக்க முடியுமா தூக்கு. ஆனால் அது எல்லாமே பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய சேவை. அப்போ அதை பார்க்கும்போது நானும் பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வரணும். நான் பகவானுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆசை வளரணும். சும்மா கதை கேட்டுட்டு போகிறதில்ல. ராமருக்கு நான் என்ன செய்யணும், ஸ்ரீராமர் முழுமுதற் கடவுள் நமக்கு சேவை கொடுக்கறதுக்காக அவதரிக்கிறார், நமக்கு சேவை கொடுக்கறதுக்காக பல காரியங்களை செய்கிறார், அதுக்காக நான் செயல்படணும், அதற்கு உகந்த விதத்தில் நான் செயல்படணும் அப்படிங்கிற ஆர்வத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ராமரை பற்றிய விஷயங்களை முறையான நபர்கள்ட்டிருந்து கேட்கணும். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முறையான பரம்பரையிலிருந்து வரக்கூடியவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ராமாயணம் கதை படிச்சுட்டு கதையை மறுபடி எடுத்து சொல்லலாம், கேட்கறதுக்கு இனிமையாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க முறையான பரம்பரை மூலமா, குரு சிஷ்ய பரம்பரை, ஒரு குருவானவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு எடுத்து சொல்றார், சிஷ்யன் மறுபடி குருவாகி யார் ஒருத்தர் நல்லா கேட்குறாங்களோ அவங்க நல்ல குருவாக முடியும். நல்ல சிஷ்யனாய் அவன் ஒருத்தன் செயல்படுறானோ அத்தகைய நபர் நல்ல குருவாக ஆக முடியும். அப்படி குருவான நபர் மறுபடி இன்னொருத்தருக்கு சொல்லித்தரார். அப்படியே பரம்பரையாக வரும். அப்படி பரம்பரையின் மூலமாக வரும்போது நம்ம ராமரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், ராமாயணத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். எங்க இஸ்கான், இந்த கோயில், இந்த அமைப்பு இஸ்கான் அப்படிங்கிற இந்த நிறுவனமானது பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத், தெய்வத்திரு பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் அவரால் தொடங்கப்பட்டது. ஆனால் அவர் ஏதோ புதுசாக தானாக நேற்று முளைச்சி கோயில இந்த மாதிரி உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தி பரவணும்னு சொல்லி பரப்பிட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் பரம்பரை மூலமாக வரக்கூடிய ஒரு ஆச்சாரியர். அவருடைய குருவினுடைய கட்டளையை தாங்கி உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தியை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நிறுவனத்தை, அமைப்பை, ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தினார்.
இந்த இயக்கம் இன்னைக்கு உலகம் முழுக்க எத்தனையோ கோயில்கள் இருக்கு. அதில் ஒரு அமைப்பாக இங்கே சென்னையில் நம்ம கோயில் கட்டியிருக்கோம். இங்கேருந்து நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அதிகாரப்பூர்வமானது, அங்கீகாரம் பெற்றது, முறையான பரம்பரை மூலமாக பெறக்கூடிய தகவல். இந்த தகவலில் எந்த ஒரு இடைச்சொற்களும் கிடையாது, எந்த ஒரு கருத்தும் நாங்கள் வெளியில் ஒதுக்கி வைக்கிறதும் கிடையாது, புதுசாக எதையும் சேர்க்கறது கிடையாது, இருக்கிறது எதையும் கலட்டி விடுறதும் கிடையாது. அதுதான் பரம்பரை மூலமாக பெறப்படக்கூடிய அறிவு அப்படிங்கிறது. அதனால இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த கலியுகத்தில் பகவான் ஸ்ரீராமரை கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு, அவர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை புதுப்பிக்கிறதுக்கான எளிமையான வழிமுறை நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை நம்ம கீர்த்தனம் பண்ணுறது, மகாமந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணுறது, இதுதான் உண்மையாக நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உறவை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே ராவணன்களை போல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கிட்டையும் ராவணனுக்கு என்ன ஆசை இருந்ததோ அந்த ஆசை எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. வெளியில் நம்ம நினைக்கலாம் நம்மளும் பக்தனாக இருக்கணும் அப்படின்னு, ஆனால் உள்ளே பார்க்கும்போது ஆழமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராவணன் கிட்ட என்னெல்லாம் தவறான குணங்கள் இருந்ததோ அது எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாருமே உண்மையில் ராவணன்கள் தான். அதனால ராமர் அவருடைய நாமத்தின் மூலமாக உள்ளே போய் நமக்குள்ளார் இருக்கக்கூடிய ராவணனை அழிக்கிறார், நமக்குள்ளார் இருக்கக்கூடிய ராவண குணத்தை, அசுர குணத்தை அழிக்கிறார். அதுக்காக பகவான் கலியுகத்தில் நாம அவதாரம் எடுத்து வர. அதனால தான் நம்ம இங்கே இஸ்கான் கோயிலில் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாங்கள் வலியுறுத்தக்கூடியது இந்த நாம சங்கீர்த்தனம். ராமரோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை புரிந்து கொள்ளணும். ராமர் யார், அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவை எப்படி நம்ம வலுப்படுத்துறது, இதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கான வழிமுறை நாம சங்கீர்த்தனம். பகவானோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்துறதுக்கான முறைதான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம கீர்த்தனம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, அதெல்லாம். அதனால் இந்த வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பகவானுடைய லோகத்திற்கு நம்ம மீண்டும் செல்ல முடியும். உண்மையான ராமராஜ்யத்திற்கு, வைகுண்ட லோகத்திற்கு நம்ம திரும்பி செல்ல முடியும். அந்த வைகுண்ட லோகத்தில் இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு விஷயமே, எந்த ஒரு குறைகளுமே அங்கே தாக்க முடியாது. வைகுண்டம் அப்படின்னா அதனுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே கவலைகள் இல்லாத இடம், ஏக்கம் துன்பங்கள் எதுவும் இல்லாத இடம். அத்தகைய லோகத்திற்கு நம்ம எல்லாரையும் அழைக்கிறதுக்காக ராமர் இந்த உலகத்தில் அவதரிக்கிறார். அவர் அவதரித்த இந்த திருநாளை இங்கே இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். இது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ராமநவமி நாள் மட்டுமில்லாமல் தினசரி நம்ம ராமரை பற்றி கேட்கணும், கிருஷ்ணரை பற்றி கேட்கணும், அவருடைய பக்தி தொண்டில் ஈடுபடணும், தினமும் அவருக்கு சேவை பண்ணணும். ராம பக்தர்கள் நம்ம பார்க்கலாம், ஹனுமான், வானரங்கள், அவங்கெல்லாம் ராமநவமி அன்னைக்கு மட்டும் ராமருக்கு சேவை பண்ணல. அப்படி ஏதாவது இருக்கான்னு? ராமநவமி அன்னைக்கு ராமருக்கு சேவை பண்ணாங்க அப்படின்னு நம்ம எதுவும் பார்க்கல. தினமும் சேவை பண்ணுறாங்க, சதா சர்வகாலமும் சேவை பண்ணுறாங்க. அது மாதிரி நம்மளும் எப்போவுமே பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இதோட இந்த சொற்பொழிவை முடிச்சுக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ராமரை பற்றி நம்ம பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம், அதற்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது. இருந்தாலும் சில அடிப்படையான தத்துவ விஷயங்களை இங்கே உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, இதோட நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். हरे कृष्ण। श्री रामचंद्र भगवान की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण।